அடிப்பக்கம் வெந்து வந்திருக்கும். பிரட்டி பார்ப்போம். வெந்தது. அடிப்பக்கம் நன்றாக வெந்துட்டது. இப்படி பிரட்டி விடுவோம். இனி பிரட்டி விடுவோம். நீர் பக்கம் அரிசிமா ரவை கித்தூர் கருப்பட்டி இனிப்பு புளியப்பம். இனிப்பு புளியப்பம் செய்து உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு புளியப்பம் செய்து உங்களுக்கு காட்ட போறேன். இனிப்பு புளியப்பம். இனிப்பு புளியப்பம் செய்து உங்களுக்கு காட்ட போறேன். இதுல குண்டு தோசைண்டு தோசை இந்த கட்டன் உளுந்த அரிசி எல்லாம் அவிச்சு அம்மாவே குண்டு தோசையும் செய்வினம். இதுல நான் குழிப்பணியாரம், இதை குழிப்பணியாரம் சொல்லலாம். இனிப்பு போட்டு செய்ய போறேன். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழிப்பணியார் சட்டி இதுல குண்டு தோசையும் செய்யலாம். அது தோசை இந்த பாதத்தில் இருக்கமா, இட்லி இந்த பாதத்தில் இதண்டு இதில் ஊற்றி ஊற்றி எடுப்பினம் நல்லெண்ணெய் ஊற்றி. இதுனா இனிப்பு பலகாரமாக குழிப்பணியாரம் பண்ணி இனிப்பு பலகாரம் கருப்பட்டி எல்லாம் போட்டு செய்ய போகிறேன். சட்டியை வச்சாச்சு. இது இப்படி குண்டு குண்டா இருக்கும். இதுல என்னென்ன கலந்து இருக்கண்டு, இதுல அரிசிமா மற்றது கருப்பட்டி, தேங்காய் பால், கொஞ்சம் கிருப்சியா இருக்கிறக்கா கொஞ்சம் இதுவும் போட்டிருக்கிறேன், ரவையும் போட்டிருக்கிறேன். அரிசி ஊற வச்சு அரைச்சமா. இது நான் மில்லிலே அரைச்ச மாவை கொஞ்சம் எடுத்து குழச்சி வச்சேன். நான் இதுக்கு பச்சை அரிசி ஊற வச்சும் அரைச்சி எடுக்கலாம், அது பெட்டர். இந்த புளியில் இப்பொழுது தேங்காய் பாலும் விட்டேன். நான் அளவாக விட்டது, கணக்க விட்ட தண்ணி ஆகிடும். முதலும் விட்ட நான் இப்போ உங்களை காட்டுறதுக்காக விடுறேன். தேங்காய் பால் ருசியை கொடுக்கும். கருப்பட்டி இது இங்கே கித்தூர் கருப்பட்டி, எங்களோட உள்ள கனங்காட்டி. கொஞ்சம் உப்பும் போடணும், ஏனென்றால் அந்த இனிப்பின் சுவையை காட்டுறதுக்காக உப்பும் போடணும். கொஞ்சம் உப்பு போட்டால் காணும். இனிப்பு பலகாரங்களுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் காணும். நல்லா கடைஞ்சி விட்டு நல்லா புளிக்க வச்சமா. அப்பத்துக்கு மேலே இதுவும் புளிக்க வச்சமா. இரவே குழச்சு புளிக்க வச்சமா. புளிக்க வச்சு சுட்டா தான் டேஸ்டாக இருக்கும். இரவு புளிக்க வைத்தது. சரி, இந்த புளி இப்போ காஞ்சிட்டுது. சட்டி காஞ்சிட்டுது. இதுக்குள்ள நாங்கள் இந்த புளிக்குள்ள நல்லெண்ணெய் விட வேணும். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விடக்கூடாது. எங்கட அம்மாவையெல்லாம் அப்பத்துக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் விடுவினம். தேங்காய் எண்ணெய் விடக்கூடாது, நல்லெண்ணெய் தான் இதுக்கு விட வேணும். சின்ன கரண்டி எல்லாம் விட்டு போடலாம். இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புளிக்குள் விடுகிறேன். அரைவாசி பிடிச்சாதான் பொங்கில் கணக்காக தள்ளி முகத்தில் தெரிக்கும். முகத்தில் தெரிக்கும். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி விடுவோம். புளிப்பணியாரம் சொல்லுவேன். இதே குண்டு தோசையாகி சுடலாம். அது உளுந்து பச்சை அரிசி எல்லாம் சேர்த்து இட்லி பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டு சுடுவார்கள். இது இனிப்பு போட்டு செய்யலாம். இது இனிப்பு குண்டு தோசை, குண்டப்பம், இனிப்பு குண்டப்பம், குண்டு பணியாரம் என்றெல்லாம் சொல்வார்கள். நாங்கள் சின்னதாக இருக்கா அம்மா எங்களுக்கு செய்து தருவாங்க.
இது கலந்துள்ள பொருட்கள் திரும்ப சொல்கிறேன். அரிசிமா, கருப்பட்டி, தேங்காய்பால், கொஞ்சம் உப்பு, பாலிலேயே கரைக்க வேணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. குழச்சி வைக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழச்சி வைக்கலாம். இறுக்கமாக குழச்சி வைத்து விட்டு பிறகு பாலில் கரைக்கும். இந்த பொங்கி வருது. இன்னும் அரை கிளாஸ் ஊற்றிருந்தா இந்த மேலுக்கு பொங்கி வரும். அடிப்பக்கம் வெந்து வந்திருக்கும். பிரட்டி பாப்பம் வெந்துட்டது. அடிப்பக்கம் நன்றாக வெந்துட்டது. இனி இப்படி பிரட்டி விடணும். மேல் பக்கம் விழுகிறதுக்காக. மேல் பக்கம் இது கூர்மையான கத்தியால நான் எடுக்கிறேன். என்றால் சுகம் உண்டு. ஹலோ, இந்த மேல் பக்கம் வெந்து மற்ற பக்கம் பிரட்டி விட்டு இருக்கிறேன். இந்த கத்தியால பிரட்டி விட்டு இருக்கிறேன். பிரட்டி விட்டு மேல் பக்கம் வெந்துட்டுது. இதை கவிட்டு விட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்குது. அப்ப அழகாக வந்திருக்குது. மேல் பக்கம் வேகாம அப்படியே பச்சையாக இருந்தது. இப்ப நான் அடிப்பக்கம் வெந்துட்டுது. இதை கவிட்டு விட்டு இருக்கிறேன். குழிப்பணியாரம் நன்றாக வெந்து விட்டது. நான் ஒரு பிளேட் ஃப்ரெண்ட்ஸ், குழிப்பணியாரம் ரெடி. அடுப்பு நீ ஆஃப் பண்ணிட்டேன். கருகி விடும். பிளேட்டுக்கு எடுத்து அழகாக வைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்ட வேணும். பிளேட்டில் எடுத்து அழகாக அடுக்கி இன்னும் ஒரு இந்த மாதிரி செய்ததுண்டு அவர்களுக்கு காட்ட வேணும். ஹாய், குழிப்பணியாரம் ரெடி. அன்பர்களே, இது எப்படி செய்து காட்டுறேன். இந்த பாருங்க, குழியா இருந்தது. இதுக்கு இந்த கலவையில அன்பர்களே, இந்த கலவையில என்னென்ன இருக்குது. இந்த கலவையில அரிசிமா மற்றது கொஞ்சம் ரவையும் போட்டேன் நான். மற்றது ரவை போட்டால் இதாக வரும், அதுக்காகத்தான். மற்றது அரிசிமா, ரவை, கித்தூள் கருப்பட்டி. ஒரு இது நான் கொஞ்சமாக எங்களோட ஃபேமிலிக்கு கொஞ்சமாக செய்தேன் நான். அப்போ ஒரு சுண்டு, ஒரு பெரிய சுண்டாலு ஒரு சுண்டு, அரை சுண்டு ரவை, மற்றது தேங்காய்பால், கிட்டியான தேங்காய்பால் இதுக்கு விட்டேன் நான். மற்றது கித்தூள் கருப்பட்டி. நாங்கள் பனங்கருப்பட்டி பாவிப்போம் யாழ்ப்பாணத்தில், பனங்குட்டான்னு சொல்லுவினோம். இந்த கொழும்பில் கித்தூள் கருப்பட்டி, கித்தூள் மரத்திலிருந்து தயாரிக்கிற கருப்பட்டி. அது எல்லா நோய்களுக்கும் எங்களோட பனங்கருப்பட்டி மாதிரி நல்லது. அப்போ இது மிகவும் பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான உணவு. இவ்வளவத்தையும் சேர்த்து முதல் நாளே இரவு அரிசி மாவையும் ரவையும் கொஞ்சம் அப்பச்சூடாவும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இறுக்கமாக குழைத்து வைத்த நான் இரவே. மார்னிங் இப்போ தேங்காய்பால், கருப்பட்டியும் தேங்காய்பாலும் ஒரு சொட்டு உப்பும் கலந்து உங்களுக்கு நன்றாக ஆற்றி விட்டு இறுக்கமாக, இது அப்பத்தின் சைஸில் இதண்டக்கூடாது, இறுக்கமாக கொஞ்சம் இட்லி அதுகள பதத்துக்கு செய்ய வேணும். இட்லி சட்டி மாதிரி தான் இந்த சட்டியும். அப்போ நாங்கள் அந்த சட்டி இந்த பாருங்க, இந்த சட்டியை, இது குழிப்பணியார சட்டி. இதில் குண்டு தோசைன்னு சுடலாம். உளுத்த மாவை அரைச்சு இட்லி பதத்துக்கு அரிசியும் சேர்த்து அரைச்சு முதல் நாள் ஊற வச்சுட்டு அப்புறம் இட்லியிலும் கொஞ்சம் இறுக்கமாக இட்லி பதத்துக்கே அரைச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இதை விட்டு இதே மாதிரி இது இனிப்பாக செய்தனால் அது தோசை பதத்தில் அது கொஞ்சம் உரைப்பு தாளிச்சும் செய்யலாம். எல்லாருக்கும் அந்த என்டர்டெயின் பண்ண பிள்ளைகளுக்கெல்லாம் மிகவும் நல்லது. ஹாய், நான் செய்திருக்கிற இந்த
குழிப்பலகாரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.